இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரலொலி, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, நம்மை வழி நடத்தக்கூடியது, நமக்கு ஆலோசனை தருவது. இதுதான் வழி, இப்படி போ அப்படி போ என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுகிறவராய், இந்த திருவிழியத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய் இருக்கிறார். இது இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை. திருப்பாடல்கள் 121 2வது இறைவார்த்தையை ஆண்டவர் காட்டுகிறார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அன்பானவர்களே, நமக்கு எங்கிருந்து உதவி வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பலவிதமான உதவிகளை தேடி அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எனக்கு வழிகாட்டுவார்கள், யார் எனக்கு மருத்துவராக இருந்து குணப்படுத்துவார்கள், பலவிதமான உதவிகளை தேடி நாம் அலைவது உண்டு. அதே 121 திருப்பாடல் 122 1வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே, நம்முடைய ஆண்டவராக நம்மை படைத்த கடவுளிடம் இருந்தே நம் ஒவ்வொருவருக்கு உதவி வரும் என்று யார் யார் நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, தன்னுடைய கண்களை ஆண்டவரை நோக்கி, அந்த உயர்ந்த ஆண்டவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை உயர்த்துகிற பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அவர்களிடம் கேட்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒவ்வொரு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். மேலும் 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது, அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்க மாட்டார் என்று சொல்லி, நம்மை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை. அவர் ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கண்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. தன்னை நோக்கி யார் தேடுகிறார்களோ, தன்னை நோக்கி யார் வேண்டுதல் செய்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லாதபடி ஆண்டவர் அனைவருக்கும் உதவி செய்கிறவராய், வழிகாட்டுகிறவராய், தம் தேவைகளை நிறைவேற்றுகிறவராய், குறைகளை எல்லாம் நிறைவாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, மேலுமாக 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், ஆண்டவரே உம்மை காக்கின்றார். நம்மை காக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான். உதவி இந்த உலகத்திலிருந்து உதவி நமக்கு கிடைக்காது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார். நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்புவார். அன்பானவர்களே, அவரே உமக்கு நிழலாவார் என்று சொல்லி, அவரே நமக்கு நிழலாய், ஒரு மனிதன் நடக்கிற பொழுது அந்த நிழல் அவனோடு கூடவே வரும். அப்படியாக ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருந்து முன்னும் பின்னும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதரமே, எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கி தவிக்க வேண்டாம். மலைகளை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, நம்மை படைத்த அந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த உதவி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை முதலாக தேடுகிற பொழுது நமக்கு ஆண்டவரிடமிருந்தே நமக்கு உதவி
வரும். இப்படியாக நாம் ஒரு பாடலை பாடுகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை பார்க்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி உம்மிடமிருந்தே வருகிறது. ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு இருக்கின்ற சகோதர சகோதரி உமது கரத்திலேயோ புகுண்டுகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்கிறவராய் இருக்கிறீர், வழிகாட்டுகிறவராய் இருக்கிறீர், ஆறுதல்படுத்துகிறவராய் இருக்கிறீர், மருத்துவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, பலவிதமான உதவிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர் தேவைகளை நிறைவேற்றும். நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அருமையே இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.